ஹலோ நண்பா, வெல்கம் பேக். இன்றைக்கி நம்ம என்ன பார்க்கணும்னா பைத்தான் யூஸ் பண்ணி எப்படி ஒரு ஹிடன் ஃபோல்டர் க்ரியேட் பண்ணுறதுன்னு பார்க்க போகிறோம். அதுக்கு முன்னாடி நம்ம இதுக்கு ஓஎஸ்ங்கிற மாடியூல் தேவை. அப்படின்னா தான் நம்ம ஓஎஸ் கூட இன்ட்ராக்ட் பண்ண முடியும். இந்த ஓஎஸ் மாடியூல் பற்றி ஏற்கனவே நம்ம வீடியோ போட்டிருக்கோம். பார்க்காதவங்க அந்த வீடியோவை பார்த்துக்கோங்க. அப்போ நான் இப்போ இம்போர்ட் ஓஎஸை இம்போர்ட் பண்ணியிருந்தேன். இப்போ ஓஎஸில் மேக் டேரக்டரிங்கிற ஃபங்க்ஷனை கால் பண்ணேன். அதில் ஆர்குமெண்ட்டாக அந்த நம்ம ஃபோல்டரோட நேமு நான் நியூ ஃபோல்டர்னு வச்சுக்கிட்டேன். நியூ ஃபோல்டர். இப்போ இதை நான் ரன் பண்ணேன். பார்த்திங்கன்னா ப்ரோக்ராம் ஃபினிஷ்னு வந்துட்டு நம்மளுக்கு ஃபோல்டர் கிரியேட் ஆகிட்டு அப்படின்னு இதை காப்பி பண்ணி வச்சுக்கலாம். இப்போ நம்ம ஃபோல்டர் கிரியேட் ஆகிட்டான்னு செக் பண்ணலாம். ஆண்ட்ராய்ட் டேட்டா பார்த்திங்கன்னா ஃபைல்ஸில் நியூ ஃபோல்டர் ஒன்று கிரியேட் ஆகிட்டு இதை கிளியர் பண்ணிக்கலாம். நியூ ஃபோல்டர்னு கிரியேட் ஆகிட்டு இப்போ இதை எப்படி ஹைட் பண்ணுறதுன்னு பார்க்கலாம். இதில் முன்ன சிம்பிளாக ஒரு டாட் வச்சுட்டா போதும். இப்போ ரன் பண்ணுவோம். பார்த்திங்கன்னா ப்ரோக்ராம் ஃபினிஷ்னு வந்துட்டு இப்போது அதே ஃபோல்டரை ஓப்பன் பண்ணி பார்க்கலாம். ஆண்ட்ராய்ட் டேட்டா பார்த்திங்கன்னா ஃபைலில் நியூ ஃபோல்டர் ஒன்று இருக்குது. இதை கிளியர் பண்ணிவிட்டு பார்க்கலாம். அப்படின்னா தான் என்ன டாட் அது வேறு ஒரு ஃபோல்டர் க்ரியேட் ஆயிரும். இப்போ இதை ரன் பண்ணுவோம். ஃபைல் யாருக்குன்னா எக்ஸிஸ்ட்னு காமிக்க நியூ ஃபோல்டர், அதனால் க்ரியேட் பண்ண முடியல. அப்போ நம்ம அந்த ஃபைலை ஓப்பன் பண்ணி பார்க்கறதுக்கு சிம்பிளாக சைடில் போய் செட்டிங்ஸில் ஷோ ஹிடன் ஃபைல்ஸ்னு இருக்கும். அதை கிளிக் பண்ணிவிட்டு பார்த்திங்கன்னா ஆண்ட்ராய்டுக்குள்ளே டேட்டாவில் பைத்தான் 3 ஃபைல்ஸ்குள்ளே பண்ணிங்கன்னா டாட் நியூ ஃபோல்டர்னு ஒரு ஃபோல்டர் க்ரியேட் ஆகிருக்கு. இப்போ இதுக்குள்ளே நம்ம எந்த இதனாலும் வச்சுக்கலாம். சீக்ரெட்டாக இருக்கும். இது யாருக்குன்னு இன்னொரு ஃபோல்டர். ஸோ இப்படி தான் பைத்தான் யூஸ் பண்ணி ஒரு ஹிடன் ஃபோல்டர் க்ரியேட் பண்ணணும். இல்லைனா டேரெக்டாகவே க்ரியேட் பண்ணலாம். பைத்தான் இல்லாமல் நியூ ஃபோல்டர்னு வச்சு சிம்பிளாக ஒரு டாட் மட்டும் வச்சாலே போதும். ஆட்டோமேட்டிக்காக ஹிடன் ஆயிரும். அவ்வளோதான் நண்பா இன்றைக்கி வீடியோ. அடுத்த வீடியோவில் சந்திப்போம்.